Hi friends, welcome back to Kavithra Vlogs. இன்னைக்கு வீடியோவில் நம்ம டேட்ஸ் கேக் தான் எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பட்டர் இருக்குது, முட்டை இருக்குது, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர், பேக்கிங் சோடா இதெல்லாம் இருக்குது. இதுக்கு வந்து டேட்ஸ் கேக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 3 முட்டை, 250 கிராம் டேட்ஸு, அதை வந்து பொடி பொடியாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறணும். அப்புறம் வந்து ஒரு 50 கிராம் ரவை, வறுத்த ரவை, ஒரு 50 கிராம் வந்து பட்டர், 200 கிராம் வந்து சுகரு, இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறணும். அப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம சுடு தண்ணியை காய வச்சு அதில் வந்து டேட்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, அது கூட சுகரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா போட்டு நம்ம தனியாக எடுத்து ஒரு 1லேருந்து ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் அதை அப்படியே நம்ம வச்சிடணும். அதுக்கப்புறமா அதை வச்சதுக்கப்புறமா வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்பு அதை நல்லா ஆறணும். 2 மணி நேரத்தில் அது நல்லா ஊறிடும். அதுக்கப்புறமா ஒரு பவுலில் வந்து அந்த 3 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா பீட்டர் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே வந்து நல்லா வந்து நம்ம அந்த முட்டை வந்து கொஞ்சம் நல்லா ஒரு க்ரீம் மாதிரி வர்ற வரைக்கும் வந்து நம்ம பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து இந்த மாதிரி கேக் பண்ணும்போது பசங்களையும் சேர்த்து வச்சு பண்ணும்போது அவங்களுக்கும் வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும், அவங்களே பண்ண மாதிரி. இப்போ வந்து நம்ம அந்த பவுலில் நம்ம ஆல்ரெடி வந்து இது வந்து 200 கிராம் மைதாவும் 50 கிராம் வந்து வறுத்த ரவையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அதில் வந்து 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் போட்டு நான் பக்கத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கடுத்துட்டு அந்த 50 கிராம் பட்டரை வந்து நல்லா மெல்ட் பண்ணி அந்த முட்டை நல்லா கொஞ்சம் க்ரீம் கண்டிஷனுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த முட்டை கூட வந்து இந்த பட்டரை ஊற்றி நம்ம ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பசங்களே பண்ணும்போது வந்து அவங்களுக்கும் வந்து இப்போ லீவில் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். மொபைல் டிவி எதுவும் பார்க்காம இது மாதிரி பண்ணும்போது நல்லாயிருக்கும். இதுக்கடுத்து வந்து நம்ம பீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. பீட்டர் யூஸ் பண்ணாமல் அந்த ஹேண்ட் மிக்சர் இருக்குல்ல, அது வச்சு நம்ம வந்து அந்த டேட்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து சுடு தண்ணியில் போட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம்ல, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதில் பேக்கிங் பவுடர் சோடா போட்டு நம்ம அந்த டேட்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம மாவு இருக்குல்ல, எல்லா மாவையும் போட்டு ஒன்றா போட்டு நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிறணும். நல்லா ஜலிச்சுட்டு போடும்போது தான் வந்து அந்த மாவு வந்து நல்லாயிருக்கும். அப்போ வந்து நல்லா ஜலிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து ஹேண்ட் மிக்சரால் வந்து நல்லா மெதுவாக வந்து ஒரே சர்க்கிளில் வந்து நம்ம அதை கிண்டிக்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கிண்டினதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இதை வந்து அந்த பேனில் வச்சு நம்ம வந்து ஓவனில் வச்சிடலாம். ஓவனில் வச்சுட்டு வந்து ஒரு 40லேருந்து ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் எனக்கு வந்து எடுத்தது. இந்த மாதிரி வந்து ஓவனில் ஊற்றி வந்து நம்ம ஓவனில் வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து ஒரு 50 மினிட்ஸ் வரைக்கும் எனக்கு எடுத்துச்சு. அது திருப்பி வந்து நம்ம கேக்கு நான் வெளியில் எடுத்தபோது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதை நான் கட் பண்ணி பீஸ் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா இருந்துச்சு. ஆனால் கேக்கு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அந்த டேட்ஸ் வந்து அங்கங்கே வந்து நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இதை வந்து நம்ம பீஸ் போட்டு சின்ன சின்ன இந்த ஸ்லைஸ் மாதிரி ஒரு பீஸ் போட்டு நம்ம வந்து ஒரு ஏர்டைட் ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு 2 டேஸ்க்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.